சஹீஹ் முஸ்லிம்ல இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சொர்க்கத்துக்கு கடைசியாக போறாள் அவர் யாரு? பாவத்தில மூழ்கி இருந்தவர், நன்மையே செய்யாதவர், களிமா சொல்லி இருந்தார் ஆனால் பாவத்தில மூழ்கி இருந்தவர், ஒரு சுஜூது கூட செய்யாதவர். இவரை நரக நெருப்பில போட்டு சுட்டு இவர் கரி போல ஆகிப்பாராம். அடுப்பு கரிக்குது, இது போல ஃபஹ்மன் கரியாக மாறிப்பார். அல்லாஹ் அவரை நரகத்திலிருந்து வெளியில் எடுப்பான். எடுத்து ஜீவ நதி என்ற ஆறு இருக்குது, நஹருல் ஹயாத், முஸ்லிம் ஷரீஃப்ல ரிவாயத், அதுல போட்டு அவரோட பொடி எல்லாம் வளர்ந்துடும். இப்ப சொல்ல சொர்க்கத்துக்குள்ள போண்டு ஓண்ட இடத்தை புடி. இவன் சொல்லுவாரு, யா அல்லாஹ் சொர்க்கம் ஃபுல் ஆயிக்கே, எங்களுக்கு இடம் இல்ல போலிக்கு, லாஸ்டுக்கு இல்லையா நாங்க வந்து வஜத்துஹா மல்ஆ, சொர்க்கம் நிறைஞ்சு போய்த்திருக்குது, எங்களுக்கு இடம் இல்லையா அல்லாஹ். அல்லாஹ் சொன்ன, இங்க இடம் இல்லைன்னு கதை இல்லடா, உனக்கு எவ்வளவு இடம் வச்சிருக்கிறேன் தெரியுமா? உலகம் போல 10 மடங்கு, சாய்ந்த மருது போல 10 மடங்கோ, கல்முனை போல 10 மடங்கோ இல்ல, உலகம் போல 10 மடங்கு உனக்குள்ள இடம். இது கடைசியா போற சொர்க்கவாதிக்கு. முஸ்லிம்ல ரிவாயத்துக்கு, சஹீஹ் முஸ்லிம், லக்க மிஸ்லு துன்யா வ அஷரத்து அம்சாலிஹா, உனக்கு உலகமும் அது போல 10 மடங்கும் காணி. இங்க ஒரு காணிய வாங்கினா அத டோசர் போட்டு பெக்கோ போட்டு வெளிசாக்கணும். பாம்பு பொந்து ஒரு பக்கத்துல, சேரு இன்னொரு பக்கத்துல, புழு இன்னொரு பக்கத்துல, பழைய சாமான்கள் இன்னொரு பக்கத்துல, இது போல அவிஞ்சி துருவாட வீசக்கூடிய காணிகள் சொர்க்கத்தில. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, துராபுஹா மிஸ்குன் அஸ்ஃபர், சுவர்க்கத்தினுடைய நிலவே, கீழே இருக்கிற மண்ணே நறுமணம் கவலும் கஸ்தூரி. அங்குள்ள நிலமே கஸ்தூரி தான். சேரு காடெல்லாம் அங்க பாக்கிறார். உலகம் போல 10 மடங்கு ஒவ்வொரு ஆளுக்கு தாரான். இங்கதான் ரூம் இருக்குது, இங்கதான் குடிசையில வாழ்றாரு, இங்கதான் வீட்டில வாழ்றாரு, பெரிய பணக்காரர் மாளிகையில வாழ்றாரு, அரசர்கள் மன்னர்கள் கோடீஸ்வரர்கள் மாளிகையில வாழ்றாங்க. சுவர்க்கத்துல வீடு குடிசை இந்த பேச்சையில குடிசை வச்சிருக்குது, அது ஓய்வெடுக்க. சொர்க்கத்தில் உள்ள அவ்வளவு பேருக்கும் அல்லாஹ் பலஸ்தான் கட்டிக்கிறான், மாளிகை, எல்லாருக்கும் மாளிகை. பிளாக் கல்லாலே அல்ல, செங்கல்லாலேயும் அல்ல, ஒரு கல்லு தங்கம், இன்னொரு கல்லு வெள்ளி, இடையில போட்டிருக்கிறது சுண்ணாம்பல்ல, இடையில வச்சிருக்கிறது கஸ்தூரி கலவை. ரப்பு எங்களை கட்டிக்கிறான். சஹாபாக்கள் துனியாவில் ஹயாத்தோடு வாழும் போது சஹாபாக்கள் போக போகிற சுவர்க்கத்தை ரசூலுல்லாஹ் பார்த்துட்டு வந்தாங்க. அப்ப எவ்வளவு கேரண்டி, அது எவ்வளவு ஷூர். அது அங்கு கிடைக்கும் காணியில் யாருக்கும் பங்கில்லை, அங்கு கிடைக்கும் காணியில் அனந்திர சொத்து உரிமை இல்லை, நீங்களே பாவிக்க போறீங்க. அனந்திரம் வாரது மௌத்தானா? மௌத் இல்லங்க. அங்குள்ள மாளிகை உங்களுக்கு மட்டும்தான், இன்னொருத்தருக்கு அதில் உரிமை இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மிஅராஜோட இரவில நான் போய்கொண்டிருந்தேன், அப்படியே ஒரு மாளிகை தெரிஞ்சிச்சு, அதோட அழகு எப்படி என்றா மேகத்தை போல இருந்தது. இன்னைக்கு அமெரிக்காவில் ஒன்றதான் ஒயிட் ஹவுஸ் என்றாங்க, வெள்ளையாக இருக்கிறதால இல்லையா? எவனோ கட்டினவன் எப்பவும் இடிய போகுது. ரசூலுல்லாஹ் வெள்ளையாக பார்க்கிறாங்க, மேகம் போல உள்ள எட்டி பார்க்கிறாங்க, ஒரு ஆறு ஓடுது, ஹூர்லீன் வுது செய்து கொண்டிருக்கிறார். இது ஸஹீஹுல் புகாரியில் இருக்கிறது. வஹூருல் ஈன் வம்ராத்து மினல் ஜன்னah ததவضா, வுது செய்து கொண்டிருக்கிறார். ரசூலுல்லாஹ் உள்ளத்துல வந்துச்சு, இவ்வளவு அழகா இருக்குது, இது எனக்கு தானோ? மலாயிகாமார்களை கேட்கிறாங்க, யாருடா இது? சொன்னாங்க, இது ஹதரத் உமர்ட சொர்க்கம். ஹதரத் உமர் துனியா அளிக்கிறாங்க, ஹதரத் உமர்ட சொர்க்கம். சுப்ஹானல்லாஹ். அடுத்த நாள் காலையில ரசூலுல்லாஹ் மஜ்லிஸ்ல சொல்றாங்க, உமர் உங்களோட சொர்க்கத்தை பார்த்துட்டு வந்தேன்.
எவ்வளவு குளிந்திக்கும் அவளுக்கு. நாங்க அடுத்தது ஏற போற இடம் அது, அடுத்த வீடு. யா ரசூலல்லாஹ், ஏன் வெளியால பார்த்துட்டு வந்தீங்க, உள்ள போய் பார்த்துட்டு வந்திருக்கலாமே? அது உமர் கேட்கிறாங்க. சொன்னா யா ரசூலல்லாஹ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் அப்படியே ஒரு யோசனை வந்ததுதான், உள்ள போய் திரு பாப்போம். இருந்தாலும் நான் இல்லாத நேரம் ஏன் வீட்டுக்குள்ள ஏன் போனீங்க என்று உங்களோட ரோஷம் வெளிப்படுமோன்னு நான் பயந்தேன், அதால வந்துட்டேன். அதுல உமர் கேட்கிறா, அலைக்காக யா ரசூலல்லாஹ், நீங்க போனாலும் நான் ரோஷப்படுவேன். அழுதுட்டாங்க. காணியும் தயார், சொர்க்கமும் தயார், எல்லாருக்கும் தயாராதே தயாராய். ஆக குறைஞ்ச சொர்க்கவாதிக்கு 2 ஹூர்லிங்கள் இருக்கிறாங்க, 2 மணப்பெண்கள். அதிகமான சொர்க்கவாதிகளுக்கு 70 பேர் வச்சிருப்பாங்க. இப்ப நாங்க யோசிப்போம், இங்க என்ன பெரிய பத்ர் யுத்தம் தானே போவோம் 2 பேர் இருந்தா. அங்க அப்படி யோசிக்கவே இடமில்லை. துனியாவில் உள்ள பெண்ணும் ஹூர்லிங்களோட சந்தோஷமாக இருப்பாங்க. ஏன் சண்டை ஏன் வருகிறது? பொறாம வாரதால. சண்டை ஏன் வருகிறது? கபடம் வாரதால. ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் சொல்றான், சுவர்க்கத்துக்கு போக முதல்ல உள்ளங்களை துப்புரவு பண்ணுவோம், அதில் உள்ள பொறாமை, வஞ்சகம், இந்த தன்மை எல்லாம் கலட்டி எடுத்து தான் சொர்க்கத்துக்கு அனுப்புவோம். யாருக்கும் யாருடைய கோபமிக்காதாங்க. வனஸஅனா மா ஃபீ சுதூரிஹிம் மின் கில், அவங்க உள்ளத்தில் இருக்கிற இந்த பொறாமை அதெல்லாத்தையும் உருவி எடுத்துட்டு தான் அனுப்புறேன். எவ்வளவு சந்தோஷமாய்க்கும் வாழ்க்கை, ஒரு சண்டை இல்லைங்க. சொர்க்கத்துக்குள்ள போய் இறங்குற நேரம் அந்த மாளிகையின் வாசலில் சுவர்க்கத்து பெண்கள் இவர்களை எதிர்பார்த்து பார்த்திருப்பாங்களாம். ஹதீஸ் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் சொல்றான், அந்த பெண்களை படைச்சிருக்கிறதே ஒரு விசேட படைப்பவங்க. இன்னா அன்ஷஅனாஹுன்ன இன்ஷாஆ, அவங்க எப்பவுமே குமரிகளாகத்தான் இருப்பாங்க. இளம் வயது குமரிகளாக இருப்பாங்க, வயசு போறல்லவங்க. அவர்களுடைய உடல் உறுப்புகளால் எந்த துருவாடை வீசும் வஸ்துக்களும் வராது. அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் சொல்றான், அவங்களோட கண்களை ஒரு தனியான அழகு, ஒடுங்கினது போல இருக்கும். கஅன்னஹுன்ன காஸிராத்துத் தர்ஃப். இன்றைக்கு ஒருத்தர் கல்யாணம் பண்றதாக இருந்தா அந்த வாலிபர்கள் ரொம்ப பயத்தோட தான் கல்யாணம் பண்றாங்க. உள்ளால இவள் யாரோட தொடர்போ தெரியாது. எத்தனை பேரோட போன்ல தொடர்பு வச்சிருக்கிறாளோ, வாப்ப வலியுல்லான்னு சொல்றாரு, இவள் அபூஜஹல்ட மகளாக நிக்கிறாளோ என்று பயத்தோட தான் நிக்காஹ செய்றவங்க செய்றாங்க. அல்லாஹ் எங்களுக்கு கேரண்டி பண்றான், நீங்க தொட முன்னால ஒரு ஜின்னும் அவளை தொட்டதில்லை, ஒரு மனிதனும் தொட்டதில்லை. லம் யத்மிஸ்ஹுன்ன இன்சுன் கப்லஹும் வலா ஜான். ஜின்னும் தொட்டதில்லை, மனிதனும் தொட்டதில்லை, உங்களுக்கு தான் வச்சிருக்கிறோம். இன்னைக்கு ஒரு செல்வந்தர் அவரது மனைவிய அழகாக உடுப்பாட்டி அழகு பார்க்கிறார். எவ்வளவு கொடுப்பு வாங்குவாரு? ஒரு 50,000 கொடுப்பு வாங்குவாரா? அதுக்கு பெரிய காசிக்காரனை இருக்கணும். ஒரு 10,000 வாங்குவாரா? 5,000 வாங்குவாரா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் எங்களுக்கு எப்படி உடுப்பாட்டி கொடுக்கிறான்டா, ஹூர்லீன்கள் தலையில போடுற முந்தானை இருக்குதே, உலகத்தில் உள்ள வஸ்துக்களை விட சிறந்ததான். வல நஸீஃபுஹா கைரும் மினத் துன்யா வமா ஃபீஹா. ஸஹீஹ் புகாரி ரிவாயத். அவளுடைய தலையில போட்டிருக்கிற அந்த முக்காடு இது உலகத்தில் உள்ள வஸ்துக்களை விட சிறந்தது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவள் எட்டி பார்த்தா உலகத்தில் அப்படி ஒரு பகுதி வெளிச்சத்துல வந்துடுமா, சூரியனை மறைச்சிடுமா. இப்படியா நாட்கள் ஆக விலை உயர்ந்த பட்டு பிடவையால் அவர்களுக்கு ஆடை தயாராக இருக்குது. ஒரு ஹூருல் ஈனுக்கு 70 உடைகள். அந்த உடைகளின் ஊடாக காலில் உள்ள முள்ளுக்குள்ள இருக்கும் அந்த மெரபோன பார்ப்பாங்க, கண்ணாடி போடாக்க. கற்பனையில கூட படாது மனுஷன். ரப்பு அவ்வளவு ஏற்பாடு செஞ்சுக்கிற அவனுக்கு இல்லை, எங்களுக்கு தான்.
தந்துட்டு பறிக்க மாட்டான். தந்தா எங்களுக்கு தான். ரப்பு கடைசியாக சொர்க்கவாதிகளோட பேசுறது என்ன தெரியுமா? அல்லாஹ் கேட்பான், உங்களுக்கு நான் தந்ததுல திருப்தியான்னு கேட்பான். இவ்வளவு தந்துட்டாய் திருப்தி படாம என்ன இருக்கிறான்? இவ்வளவு தந்துட்டேன். அல்லாஹ் சொல்ல, அதை விட உண்ட தரவானா? அதை விட உண்ட தரவா? அலைக்கும் ரிதுவானி, என்னுடைய திருப்பொருத்தத்தை உங்கள் மீது இறக்கிறேன் என்ற அர்த்தம் என்ன? இனி உங்களோடு எனக்கு கோபமே வராது. எவ்வளவு பேர் வீட்டை கொடுத்துட்டு பறிச்செடுக்கிறான், காரை கொடுத்துட்டு பறிச்செடுக்கிறான், காணியை கொடுத்துட்டு பறிச்செடுக்கிறான், ஆட்சி மாறின உன்னை பதவியில் இருந்து துரத்துறான். அல்லாஹ் தந்த வேலை இல்லை, தந்தா உங்களுக்கு தான். இதுக்கு பிறகு உங்களோட கோபமே எனக்கு இல்லை. இந்த ஹூர்லீன்கள் வாசல்ல இருந்து சொல்லுவாங்களாம், உங்களை இவ்வளவு காலமா எதிர்பார்த்திருந்தோம், எவ்வளவு காலம் எதிர்பார்த்திருந்தோம். அவங்கதான் இந்த நாளையும் சொல்லுவாங்க. நான் சொன்னேன் 4 விஷயம் உலகத்துல இல்ல, அதனால உலகம் வாழ்க்கை இல்லை என்று. இந்த நாளையும் ஹூர்லீன்கள் சொல்லித்தான் ரிசப்ஷன்ல அந்த இஸ்திக்பாலுடைய இடத்துல நின்று இவரை வரவேற்பாங்க. இந்நலக்கும் மன் தஹ்யு ஃபலா தமூது அபதா, வாழவே வருகிறீர்கள், இனி மௌத்தாகவே மாட்டீங்க. இந்நலக்கும் மன் தஸிஹு ஃபலா தஸ்குமு அபதா, நீங்கள் எப்போதும் ஆரோக்கியவான்கள், உங்களுக்கு இனி நோயே வராது. சுகரும் இல்ல, கேன்சரும் இல்ல, கொலஸ்ட்ராலும் இல்ல, தலை சுத்துறதும் இல்ல, தடிமனும் இல்ல, காய்ச்சலும் இல்ல. சொர்க்கத்தில் உள்ள எல்லாத்தை கைவிட்டு சாப்பிடலும். ஏன்? நோயே இல்லை. நீங்க சந்தோஷமாகவே இருங்க, உங்களுக்கு கவலையே இல்லை, வாலிபனாகவே இருப்பீங்க, வயோதிபம் வராது. இத சொல்லித்தான் உள்ள கூட்டிட்டு போவாங்க. ஆக சாதாரண சொர்க்கம் எப்படி இருக்கும்? அதுக்குள்ள 70 ரூம் இருக்கும். இன்னைக்கு 5 ரூம் வச்சாலே வாயால பாக்குறான். 5 ரூம் அல்லாஹ் இவங்களுக்கு கட்டியிருக்கிற 70 ரூம். ஒரு ரூமோட சைஸ் என்ன தெரியுமா? ஒரு ரூமில் 70 கட்டில். ஒரு கட்டில நீளம் 6 அடி அல்ல, மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போற தூரமா 420 கிலோமீட்டர். பஸ்ஸில் போற ரூட்ல பார்த்தா 420 கிலோமீட்டர் தூரம் உள்ள கட்டில்கள் 70 போட்டு 70 ரூம்ண்டா அந்த பலஸ்ட சைஸ நீங்க அனுமானிங்க. இதுதான் உங்களுக்கு ரப்பு கட்டியிருக்கிற மாளிகை. அதில் உள்ள பெட்ஷீட்டுகள் எல்லாம் மிக பெருமதியான அந்த பட்டாலான பெட்ஷீட் போட்டிருக்கிறது. ஃபுர்ஷ். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரப்பு இவ்வளவு தயாரிச்சிருக்கிறான்.